சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து 135வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். தானோ அசத்து அல்ல என்றறிந்தால் தாரணியில் ஏனோ பிதற்றிடுவது ஏழை நெஞ்சே, தானே இரவாதது தான் இரக்க அருளை மறவாதிரு சிவமாவை. இன்றைய பாடல் நமக்கு நிதர்சனமான ஒரு உண்மையை எடுத்துச் சொல்லும் அற்புதமான பாடலாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் குருமுதல்வர். அதாவது இதுல பார்த்தீங்கன்னா, உயிருக்கு நமக்கு எப்போதுமே என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா பயம். பயம் என்ன? 3 விதமான பயம் அதிகமாக இருக்கும். என்ன பயம் அப்படின்னு பார்த்தா, மரணத்திற்கு பயம், உயரத்திற்கு பயம், அல்லது ஒரு 10 பேர் இருக்கிற சபையில் எழுந்து நின்று பேசுறதுக்கு பயம். இந்த 3 தான் உலகத்தில் மிக அதிகமான பயம் என்று சொல்லப்படுவதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமான நிலையில் இருக்கிறது. இதில் இந்த மரணத்திற்கு பயம் என்று சொல்லுவது என்ன நடக்குது அப்படின்னு தெரியாததுனால வருகின்ற பயம். இறப்பிற்கு பின் என்ன நிகழ்கின்றது அப்படிங்கிறத தெரியாமல் இருக்கிறதுனால. இதுக்கு ஒரு அருமையான ஒரு புத்தகம் ஒன்று உண்டு. அதாவது இது ஹிந்தியில் உள்ள புத்தகம், அப்புறம் அது ஆங்கிலத்தில் எடுத்தாங்க. என்ன புத்தகம் அப்படின்னாக்க, ஃப்ரம் டெத் டு பர்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தோட பெயர். ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். அதில் இந்த இறந்த பிறகு ஒரு உயிர் என்னென்ன நிலைப்பாடை அடைகின்றது அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க. இப்போ அதில் அந்த புத்தகத்தில் தான் இருக்கா அப்படின்னா, நம்ம போற்றி பகரோடையும் அதை தான் அற்புதமாக சொல்லி அருள் செய்கின்றது. அதாவது இறந்த பிறகு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் போற்றி பகருடைய என்ற சைவ சித்தாந்த சாத்திர நூலும் நமக்கு சொல்லி அருள் செய்கின்றதை பார்க்குறோம். சரி, இப்போ இதில் பாருங்க, உயிர் என்றும் நித்தியமாக இருக்கக்கூடிய அழிவில்லாத பொருள். முப்பொருள் உண்மை என்று சொல்லப்படுவதே அதுதான் காரணம். அதாவது பதி பசு பாசம் என்று சொல்லுகின்றோம். இதுல பதியினை போல் பசு பாசம் அனாதி. என்றுமே அழிவு இல்லாத இருக்கக்கூடிய பொருள் எது என்றால் இந்த உயிர். அப்ப உயிர் ஒருவர் இறந்துபட்டு போகின்றார் அப்படின்னா என்ன ஆகின்றது என்று பார்க்கும்போது, நமக்கு மேலே போட்டிருக்கிற இந்த சட்டை மட்டும்தான். ஏன்னா அதுக்கு வயசாகுது. அப்ப அதற்காக ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக பெருமான் என்ன பண்ணுகின்றார், அந்த சட்டையை கழட்டிட்டு வேற ஒரு புது சட்டை கொடுக்குறார். அவ்வளவுதான். இப்போ யோசிச்சு பாருங்க, ரொம்ப கந்தல் துணி ஆயிடுச்சுது ஒரு துணி அப்படின்னா அடுத்த சட்டை புதிய ஒரு சட்டை வாங்கி நாம் போடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் பெருமான் என்ன பண்ணுறாரு, 60 வருடம் 70 வருடம் அல்லது 90 வருடம் ஏதோ ஒன்று, அந்த அத்தனை வருடங்கள் இந்த சட்டையை கொடுத்து விட்டு பழசாகி விட்டது, இதுக்கு மேலே இதை போட்டுட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு சட்டையை கொடுக்கின்றார். இதுதான் நடக்குதே ஒழிய மரணம் என்று சொன்னால் உயிர் அழிவது கிடையாது. உடலை விட்டு உயிர் பிரிந்து சற்று காலம் இளைப்பாரி மீண்டும் வேறு ஒரு உடல் எடுத்து வினை கழிவுக்காக வருகின்றது. இதுதான் நடக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அருளாளர்கள் எல்லாருமே இறப்பதற்கு அவர்கள் பயப்படலை. ஆனா எதுக்கு பயந்தாங்கன்னா மறுபிறவிக்கு பயந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா யமன் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. யமன் வரக்கூடாது அப்படின்னா மரணத்திற்கு பயப்படுகின்றார்களா அப்படின்னா இல்லை. மரணத்திற்கு என்று சொல்லியாச்சுன்னா பெருமானின் திருவடியை அடைய வேண்டும். யமன் யமதூதர்கள் நம்மை அழைத்து சென்றால் மீண்டும் பிறவி உண்டு. ஆனால் பெருமானின் பூதகணங்கள் அழைத்து சென்றால் மீண்டும் பிறவி இல்லை. அதனாலதான் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வாய் என்று நம்பி ஆரூரர் பெருமானுடைய திருவடிகளுக்கு விண்ணப்பம் வைக்கிறாரு. அதே மாதிரி நம்ம அருணகிரி பெருமானும் யமன் வரும்போது அவனை உதைத்து விட்டு என்னை உன் திருவடியில் வைத்துக்கொள் என்று முருகப்பெருமானிடம் விண்ணப்பம் வைக்கின்றதையும் நாம் பார்க்கின்றோம். ஏன் அப்படின்னா யமனிடம் நாம் சென்றால் மீண்டும் பிறவி எடுக்க வேண்டி வரும். ஆனால் பெருமானின் திருவடிக்கு சென்றால் மீண்டும் பிறவி வராது. நம் அருளாளர்கள் இறப்பதற்கு பயப்படவில்லை, மீண்டும் பிறப்பதற்கு பயந்தார்கள். அந்த ஒரு குறிப்பை நாம நினைவில் வைத்துக்கொண்டு இப்ப இந்த பாடலை பார்க்கலாம். தானோ அசத்து அல்ல என்று அறிந்தால்
தாரணியில் ஏனோ பிதற்றிடுவது ஏழை நெஞ்சே. நம்மளை பார்த்து குருமுதல்வர் கேட்குறாரு, ஒரு உயிர் வந்து என்னென்னமோ நினச்சி எதையோ நினச்சி பயந்துட்டு எடுத்துட்டு நாம் புலம்பிகிட்டே உக்காந்துட்டு இருக்கிறோமே, மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்டோம் அப்படின்னா, இந்த உயிர் அழிய போவது கிடையாது. அழிய போகிறது இல்லை அப்படின்னா ஒன்று பெருமானுடைய திருவடி அடையணும், இல்லைன்னா மீண்டும் ஒரு பிறவி எடுக்கணும். இப்போ ஒரு உயிர் எத்தனை காலம்தான் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்க முடியும்? ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு கணிப்பில் ஏதோ ஒரு முன்னேற்றம் அடைந்து அது பெருமானின் திருவடியை அடைந்தே தீர வேண்டும் இல்லையா? இப்போ நம்ம ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம், சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபெயில் ஆகிறோம், திருப்பி படிக்கிறோம், ஃபெயில் ஆகிறோம். ஆனால் நம்மளுக்கு ஒரு தைரியம், எப்படி இருந்தாலும் இவங்க நம்மளை பாஸ் பண்ண வச்சிருவாங்க அப்படின்னு ஒரு தைரியம் வந்ததுன்னா நாம் ரொம்பவும் கவலைப்பட மாட்டோம், ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? ஏன்னா எப்படியும் இவங்க வந்து பாஸ் பண்ணி தான் வைக்கணும், வேற வழி கிடையாது அப்படின்னு. அதாவது இப்போது அரையாண்டு தேர்வு, காலாண்டு தேர்வு இதிலெல்லாம் நம்ம வந்து குட்டிக்கரணம் அடித்தாலும் முழு பரீட்சையில் வந்து இவங்க பாஸ் ஆக்கி விட்டுடுவாங்க அப்படிங்கிறது வந்து உறுதியாக நமக்கு தெரிஞ்சுதுன்னா யோசிச்சு பாருங்க, இந்த உயிர் எதுக்காவது பயப்படுமா? நாம் பயப்படுவோமா? இப்போ ஃபெயில் ஆகிறேன் பரவாயில்ல, ஆனால் எப்படியும் எனக்கு அங்கே பாஸ் ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அந்த நம்பிக்கையை தான் நாம் எடுத்துக்கணும். அதாவது பெருமான் எப்படியும் விடாக்கண்டன் கொடாக்கண்டன் என்று சொல்லப்படுவது நம்ம சிவபெருமானுக்கு மட்டுமே சாத்தியமான ஒரு சொற்றொடர். ஏன் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்ல, உங்களை என் திருவடியில் வைக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு பெருமான் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாரு. எந்த அளவுக்கு அப்படின்னா, அவனுக்கு ஒரே குறிக்கோள், உயிர்களை உய்விக்க வைக்க வேண்டும், உய்வடைய செய்ய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் இருப்பதனால் பெருமான் அந்த குறிக்கோளில் இருக்கிற வரைக்கும் நாம் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். என்ன இந்த தடவை சரியாக ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அடுத்த ஆண்டு தேர்வு தான் பார்க்கணும், ஆனால் எப்படியும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் என்னை பாஸ் ஆக்கி விட்டுடுவான் சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு மனசில் இருந்தது அப்படின்னா எதுக்காவது புலம்புவோமா? எதுக்காவது பயப்படுவோமா? எதுக்காவது அச்சப்பட்டு நிற்போமா? கண்டிப்பாக மாட்டோம் இல்லையா? பெருமானுடைய திருவடியை நினச்சிட்டே நாம் வந்துட்டு எனக்கு பாஸ் ஆக்கிடுவான், என்னை பாஸ் ஆக்கிடுவான், என்னை பாஸ் ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டே நாம் வந்து உட்கார்ந்துருக்கும் போது நமக்கு என்ன நிகழும் அப்படின்னா, இன்று இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் என்பது குறைந்து பெருமானின் திருவடி இன்பத்தை நினைத்து நினைத்து வாழ ஆரம்பிப்போம். அது ஒன்று போதும், அதுதான் முதல் படி. அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் பெருமான் பார்த்து அவரே அவருடைய திருவடியில் நம்மளை கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்து அருள் செய்வார். அதுதான் இன்றைய பாடலின் அற்புதமான கருத்தாக கொடுத்து அருள் செய்திருக்கின்றார் குருமுதல்வர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.